சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். நறுமணப் பொருட்கள் கண்காட்சியில் தொடங்கி நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்ட மலர் காட்சி வரை மே மாதம் முழுவதும் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படும். ஆனால் நடப்பாண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காரணமாக கோடை விழா தள்ளிப்போனது. ஊட்டி ரோஜா கண்காட்சி சுற்றுலா பயணிகளில் வேண்டுகோளுக்கு இணங்க கூட்டு ரோஜா பூங்காவில் ரோஜா மலர் காட்சி இன்று தொடங்கியுள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரோஜா கண்காட்சியில் பயணிகளை கவரும் வகையில் சுமார் 2 லட்சம் ரோஜா மலர்களில் பல்வேறு மலர் அலங்காரங்களை வடிவமைத்து தோட்டக்கலைத்துறையினர் அசத்தியுள்ளனர். பறவைகள் பாதுகாப்பை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி பெருமளவில் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஊட்டி ரோஜா கண்காட்சி ஏற்பாடுகள் குறித்து தெரிவித்த நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள், இந்த ஆண்டு ரோஜா கண்காட்சியின் சிறப்பம்சமாக 80,000 ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்ட அன்னப்பறவை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20,000 ரோஜாக்களில் ஹார்ன்பில், 20,000 ரோஜாக்களில் பருந்து, ஹம்மிங் பறவை, தூக்கணாங்குருவி, புல்புல் பறவை உள்ளிட்ட பல்வேறு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் மலர் அலங்கார பணிகளை மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் நடக்கும் இந்த ரோஜா கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கலாம் என்றார்.